அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கோத்தகிரி தமிழ்தாசன் அவர்கள். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். வந்தேரி கூட்டமெல்லாம் வசதியோடு வாழ்கையில் இந்த மண்ணை ஆள்கின்ற தகுதியுடையோர் எல்லாம் சொந்த மண்ணில் ஏதிலிகளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரில் தேயிலை பறிப்பது முதல் தேயிலை தொழிற்சாலையில் வேலை செய்வது வரை, உணவகம் முதல் தேநீர் கடை வரை அனைத்திலும் வடவர்கள் வேலைக்கு வந்து விட்டார்கள். எங்களை முழுநேர குடிகாரர்களாக மாற்றி, எங்களை முழுநேர போதையில் அமர்த்தி, எங்களை சிந்திக்க விடாமல், எதையுமே யோசிக்க விடாமல் ஆள்வதுதான் திராவிட ஆட்சியின் மாடல், திராவிட மாடலுடைய சாதனை. ஊருக்கு ஊரு சாராயக்கடை, அந்த சாராயக்கடை போதாதென்று கொக்கேனும் கஞ்சாவும் மிக இலகுவாக கிடைக்கிறது. மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மயக்கத்தில் போதையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள். அதனாலதான் பள்ளிக்கூடங்களை 217 பள்ளிக்கூடங்களை மூடுகிறோம், ஏதாவது ஒரு டாஸ்மாக் கடையை மூடுகிறோம் என்று இந்த அரசு சொன்னதுண்டா அல்லது செய்திருக்கிறதா என்றால் இல்லை. 217 பள்ளிக்கூடங்களில் 19 பள்ளிக்கூடங்கள் எங்கள் மாவட்டத்தில் வருகிறது. எங்கள் மாவட்டத்தில் நித்தம் ஒருவர் யானை அடித்து, புலி அடித்து, கரடி அடித்து உயிரை விட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு பெரும் முதலாளிகளுக்கு வனத்தை தாரை வார்ப்பதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் 2026 படைப்போம் புதிய வரலாறு என்று நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை அரியணை ஏற்றுவது தமிழர்களாகிய ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். காலம் நமதே, களமும் நமதே. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.